ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் கண்ணு முன்னாடியே நிக்குது, என்னோட உறவாடுது. ஆனா ஓடி போய் அதை கட்டி தழுவி என் பாசத்தை தீத்துக்கிற கொடுப்புன எனக்கு இல்ல. நான் தூரம் நின்னு மட்டுமே பார்த்து என் உறவை, என் பாசத்தை கொண்டாடிக்க முடியுமே தவிர உரிமையா நான் யாருன்னு சொல்லி நெருங்கி போனா ஒரேடியா என் வாழ்க்கையை விட்டு அது காணல் நீரா கரைஞ்சு போயிடும். அதனாலேயே அந்த உறவே என்ன தேடி வந்து என் எதிரில நின்னாலும் என் உரிமையை நிலநாட்டிக்க கூட முடியாம தவிச்சு போய் மட்டும்தான் நான் நின்னு இருக்கேன். இது எது வரைக்கும் தொடரும்னு எனக்கே தெரியல. ஆனா இதுதான் என் நிலைமை. சொந்தம், உரிமை, உறவுன்னு நீங்க சொல்றதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க பொண்ணையோ பையனையோ நீங்க மிஸ் பண்றீங்க. கரெக்டா? உங்களோட குழந்தைய தான் நீங்க மிஸ் பண்றீங்க. உங்க கண்ணுல அதுக்கான பதில் கிடைச்சிருச்சு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால உங்களால அந்த சைல்ட உங்களோடதுன்னு உரிமை கொண்டாட முடியல. அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மகேஷ் ப்ளீஸ் வேணாம். என் மனசுல இருக்கிற விஷயம் எதையும் நீ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத மகேஷ். அது உனக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே, காம் டவுன். நான் எதுவும் கேட்கல. நான் பேச கூப்பிட்டது என்ன பத்தி இல்ல மகேஷ், உன்னை பத்தி. சந்தர்ப்ப சூழ்நிலையோ இல்ல விதியோ ஏதோ ஒண்ணு ஆனந்தியே உன் வாழ்க்கையில உனக்கானவ இல்லைன்னு ஆக்கிடுச்சு. அதுல உனக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கோ அதே அளவு எனக்கும் வருத்தம் இருக்கு. ஆனா இப்ப அத பத்தி யோசிச்சு எதுவும் ஆக போறதில்ல. ஆனா அதே நேரம் மித்ரா உன் வாழ்க்கைக்குள்ள உனக்கு துணையா வர தயாரா இருக்கா. இதுவுமே நீயோ நானோ எதிர்பார்த்ததில்ல. ஆனா வாழ்க்கைனா அப்படிதான். நாம எதிர்பார்க்காத விஷயங்களை நம்ம கையில கொண்டு வந்து சேர்க்கும். நமக்கு ஆரம்பத்துல அந்த விஷயத்துல உடன்பாடு இல்லாம இருக்கலாம். ஏன் இத கையில கொண்டு வந்து சேர்த்தேன்னு வாழ்க்கை மேலேயே ஒரு வெறுப்பு கூட வரலாம். ஆனா காரணம் இல்லாம இங்க எதுவுமே நடக்கிறதில்ல. நமக்கு ஏதோ ஒரு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கதான் அந்த எதிர்பாராத சூழ்நிலைய நம்மள நம்பி ஒப்படைச்சிருக்கோம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஆனந்தி இல்லன்னா என்ன மித்ராவை ஏத்துக்கொண்டு சொல்ல வரீங்களா? ஆமா. ஆனா இதையே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிருப்பேனான்னு கேட்டா நான் மித்ரா மாதிரி ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில வேணான்னு தான் சொல்லிருப்பேன். ஆனா இப்போ மித்ராவை நீ ஏத்துக்கோன்னு சொல்றேன்னா அதுக்கு காரணம் இந்த 3 மாசத்துல அவளுக்குள்ள நிறைய சேஞ்சஸ நான் பாக்குறேன். நீ வேணும், உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ தன்னை நிறைய மாத்திக்கிட்டு இருக்கா. அதே மாற்றம் உன்கிட்டயும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் மகேஷ். இன்னும் நீ ஆனந்தியே நினைச்சுக்கிட்டு உன் லைஃப கெடுத்துக்காம ஆனந்திய மறந்துட்டு உனக்கான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும். ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. ஆனா என்னால அப்படி டக்குன்னு மைண்ட் செட்டை மாத்திக்க முடியுமான்னு தெரியல. மனசளவுல நான் அதுக்கு தயாராவே இல்ல. இப்படி சொன்னா எப்படி மகேஷ்? அன்பு ஆனந்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உன் மனசை எப்படி தயார்படுத்திக்கிட்டியோ அதே மாதிரி இந்த விஷயத்துக்கும் நீ தயாராகிதான் ஆகணும். இல்லையா உன் மேல உரிமை இருக்கிறவங்க உனக்காக சில விஷயங்களை செய்யும் போது அதை தடுக்காமலாவது நீ இருக்கணும். உன் வாழ்க்கையில கல்யாணம்னு நடந்து உனக்குன்னு சில பொறுப்புகள் வந்தாதான் நீ பழச மறக்க முடியும். இல்லனா காலம் முழுக்க பழசையே நினைச்சுக்கிட்டு அதே வலியோடுதான் ஒவ்வொரு நாளையும் கடத்தணும். ஏன் அனுபவத்துல சொல்ற, உனக்கு அப்படி ஒரு கொடுமையான வாழ்க்கை வேணாம் மகேஷ். நீ நல்லா இருக்கணும் மகேஷ். உன் அப்பா அம்மா ஆசைப்படுற மாதிரி மித்ராவை நீ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெத்து அதுக்கு நீ ஒரு நல்ல தகப்பனா இருக்கணும். அந்த குழந்தைய
நானும் தூக்கி கொஞ்சணும்னு எனக்கு ஆசையா இருக்கு மகேஷ். நான் மட்டும் இல்ல, உன் குடும்பமும் அதுதான் ஆசைப்படுது. இத்தனை நாள் நீ உனக்காகனே யோசிச்சு இருந்துட்ட. இனிமேலாவது உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் கொஞ்சம் யோசி மகேஷ். ப்ளீஸ். ட்ரை பண்றேன், யோசிக்க ட்ரை பண்றேன்.